ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட் டெக். என்னடா வீடியோஸே வரமாட்டேங்குது நம்ம சேனலில் அப்படின்னு நிறைய என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் நமக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரது டிலே ஆச்சு. இனிமேல் அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரோன் எப்படி மேக் பண்ணுறது, QUAD-COPTER எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டனால இந்த வீடியோஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, எப்படி நம்ம ஒயரிங் எல்லாம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் எப்படி கேலிப்ரேட் பண்ணுறது, இது மாதிரியான சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம APM 2.8 ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையை ஸ்டேபிளாக கொடுக்கணுங்கிறதுக்காக APM 2.8 பவர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதனால் போர்டில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் ஏற்படாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக இந்த பவர் மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது நம்ம சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணி நம்மளோட ட்ரோன் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம நியோ 7M GPS மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஒயர்லெஸ் டெலிமெட்ரி. இது எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் நமக்கு நம்மளோட லேப்டாப்லேயோ நம்ம மொபைல்லையோ கனெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக ஐ யூஸ் திஸ் டெலிமெட்ரி. ஓகேங்களா? இது ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா? அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறது தான் ரிசீவர். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி OST. இது நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது எதுக்காகன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இது ரியல் டைம் வீடியோ ஸ்ட்ரீமிங்காக யூஸ் ஆகும். வீடியோவை நம்ம அப்படியே அங்கே ப்ளே பண்ண நம்ம இங்கே அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக ஆன் ஸ்க்ரீன் ஸ்ட்ரீமுக்காக இது யூஸ் ஆகிறது இந்த OST. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ESC அண்ட் மோட்டார். இது ESC அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் 30 amps ESC யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மோரோவர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு லோயஸ்ட் காஸ்ட்டில் அதுவும் நல்ல குவாலிட்டியாக கிடைக்குதோ அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். அதே சேம் லிங்க்கு உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மோட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 930 kV, அதாவது 930 kW மோட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரஷ்லெஸ் மோட்டர்ஸ் மொத்தம் 4 வேணும். அதேமாரி ESC நமக்கு 4 நம்பர்ஸ் வேணும். ஓகே, தென் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர் ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸில் பண்ண அதே டிரான்ஸ்மிட்டர் தான் நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணிக்கிறது FS-i6 டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர். அதே சேம் i6A யூஸ் பண்ணாமல் i6BA அப்படிங்கிற B6 அப்படிங்கிற வெர்ஷன் தான் இதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? காரணம் என்னன்னா இதில் நமக்கு எத்தனை சேனல்ஸ் கிடைக்கும், 10 சேனல்ஸ் வரைக்கும் கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அசம்பிள் பார்ப்போம். அசம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரேமை போட்டு வச்சிட்டேன். அதுலேயே அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரேமை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ரேமில் இருக்க போர்டு கனெக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட சால்ட்ரிங்ஸ் பண்ண போகிறோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஒவ்வொரு பின்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கணும், டினோட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் பவர் மாடியூலில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெட்டை ப்ளஸ்லையும் பிளாக்கை நெகட்டிவ்லையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் சால்டர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கனெக்டிங் ESCயில் 2 கேபிள்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். அதே சேம் நம்ம எப்படி இந்த பவர் மாடியூல் கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரியே நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் இந்த 4 ESCயும் சேம் இதில் கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்க? இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா 4 ESCயும் 1 by 1 கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பாசிட்டிவ் நெகட்டிவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மாற்றி கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ESC ஃபெயிலியர் ஆயிரும். அதை நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகே, ESCயை கனெக்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்முடைய ESCயை ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ்ட் பண்ணாமல் அப்படியே தொங்க விட்டால் நமக்கு என்ன ஆகும், வைப்ரேட் ஆகும்போது இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்மளதில் ஃப்ளையிங் டைமில் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட் நம்ம மோட்டர் மவுண்ட் பண்ண போகிறோம். மோட்டர் மவுண்ட் பண்ணுறதுக்கு அவங்களே பின் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் காமிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மோட்டர் வச்சு ஸ்க்ரூஸ் பண்ணிங்கனாவே முடிஞ்சது. 4 மோட்டர்ஸையும் அதோட பிளேசஸில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்க்ரூஸ் பண்ணுறீங்க. இது எந்த ஒரு ஆர்டரில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். ஓகே,
ஓகே, தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இஎஸ்சியும் மோட்டர்ஸையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இது ரெண்டுலேயுமே 3 கேபிள்ஸ் வரும். அதே சேம் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கும் செகண்டுக்கும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு மிடில் ஒன்றுங்கிறது மோட்டரோட மிடில் ஒன்னையும் இஎஸ்சியோட மிடில் ஒன்னையும் கனெக்ட் பண்ணிக்காங்க. லாஸ்ட் ஒன்றுங்கிறது மோட்டரோட லாஸ்ட்டையும் இஎஸ்சியோட லாஸ்ட்டையும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து ரன் பண்ண பார்க்கும்போது ஏதாவது ஒரு மோட்ரு ராங்காக கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்ற வேண்டிய மோட்டர் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் சுற்றும், இல்லைன்னா கிளாக் வைஸ் சுற்ற வேண்டிய மோட்டர் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கேபிளையும் லாஸ்ட் கேபிளையும் மட்டும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, மாற்றி இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிளியர் ஆகிடும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, மோட்டர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய APM 2.8 ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் நம்மளுடைய FS-i6B டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் அன்பாக்சிங் வீடியோவில் சொன்ன மாதிரி இது PPM சிக்னல் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, நம்ம PPM சிக்னல்ஸ் யூஸ் பண்ணும்போது 10 சேனல்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். அந்த சிக்னல் மெத்தட் தான் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான ஒரு கேபிள். இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த போர்டு வாங்கும்போதே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ளைட் கண்ட்ரோலர். அதில் இருக்க சேனலோடைய BPM அப்படின்னு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா BPM VCCன்னு இருக்கும். அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போர்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேனல் 1ல் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இதை இன்செர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, இன்செர்ட் பண்ணும்போது நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் இந்த சிக்னல் பின், அதாவது அந்த எல்லோ கலர் இருக்கிறது பார்த்தீங்களா, ரெண்டுலேயுமே மேலே வரும். எப்போவுமே மேலே இருக்கிறது சிக்னல், ரெண்டாவது இருக்கிறது பாசிட்டிவ், மூணாவது இருக்கிறது நெகட்டிவ். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்லேயும் இருக்கும், ரிசீவர்லேயும் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BPM இதை மாற்றணும்ல. BPM சிக்னல் இது என்ன பண்ணாது அப்படின்னா அசைன் எடுத்துக்காது, நார்மல் சிக்னலாக இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேனல் 2க்கும் 3க்கும் ஒரு ஜம்பர் கேபிள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சேனல் 2 3 நான் என்ன பண்ணிட்டேன், ஜம்பர் கேபிள் யூஸ் பண்ணி அதில் வர பவரை அது கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா BPM மோடுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளது BPM சிக்னலில் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம 10 சேனல்ஸை நம்ம இந்த ரிசீவரில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ளைட் கண்ட்ரோலரை நம்மளுடைய ஃப்ரேமில் போய் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் போர்டு அப்படின்னு ஒன்று தேவைப்படும். ஆனால் அதை நான் என்ன பண்ணிட்டேன், மிஸ் பண்ணதுனால நானே ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி. அதோட ஒர்க் என்னென்னா, நம்மளோட போர்டோட வைப்ரேஷன் நம்மளுடைய ஃப்ளைட் கண்ட்ரோலை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அதோட ஒர்க்கு. ஸோ நான் அதை என்ன பண்ணிட்டேன், ஓனாக கிரியேட் பண்ணிட்டேன். பட் உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களும் அது எதுக்குன்னு யோசிச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நீங்களும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கிரியேட் பண்ண அந்த வைப்ரேஷன் பிளாக்கரை அந்த போர்டில் நம்மளுடைய ஃப்ரேமில் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்ளைட் கண்ட்ரோலர் இதில் கொண்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி, மோஸ்ட்லி டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்பப்போ நான் ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதா, இதில் இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து வேறு ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு APM 2.8 யூஸ் பண்ணி GPSல் ஒர்க் ஆகக்கூடிய கார் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நமக்கு வேணும் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுவேன், எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் பர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, டபுள் சைட் டேப் எடுத்து அதை நான் என்ன பண்ணிட்டேன், நம்மளுடைய வைப்ரேஷன் போர்டில் அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக பண்ணும்போது இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட போர்டோட டைரெக்ஷன். உங்களோட போர்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்லேயே ஒரு ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கு நான் இப்போ ஃபிட் பண்ணுற அதே சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். ஓகேங்களா, ஃப்ளையிங் எப்படி போகுமோ அதே சேம் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போ நான் டைரெக்ஷனுக்குன்னு ஒரு பிக்சர் ஒன்று கொடுக்குறேன். அந்த டைரெக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அட்டாச் பண்ணுங்கள். இப்போ அதில் ஃபார்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ஏரோ மார்க் அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்டில் போகிற மாதிரி இருக்கணும். சேம் இதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ட்ராவலிங் டைமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேர்மாறாக அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோட்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மோட்டர்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த மோட்டர் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும், எது செகண்ட் கனெக்ட் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நம்மளுடைய ஃப்ளைட் கண்ட்ரோலுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது செகண்டு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்டில் இருக்கிறது தேர்டு,
அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபோர்த்து. இதுக்கான டயக்ராம் கீழே கொடுத்துருப்பேன் அட்டாச்மெண்ட்டில், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த ஆர்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ளையிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட ஃப்ளைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டைரெக்ஷன்ஸில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஃப்ளிப் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, தென் நாம் என்ன பண்ணியாச்சுன்னா 4 மோட்டார்ஸையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, அது டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஜிபிஎஸ் மாடியூலில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஜிபிஎஸ் மாடியூலில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் 2 பின் இருக்கும். அது ஒன்று பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மாடியூலுக்கு பவர் சப்ளை கொடுக்குற பின்னு, அனதர் ஒன் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் நமக்கு சிக்னல் கொடுக்குற ஒரு பின்னு. ஓகே, அதில் 2 பின்னையும் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிற மாதிரியே நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைரெக்ஷன்ஸ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இது கனெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணுவீங்க. இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆண்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஜிபிஎஸ் வாங்கும்போது. ஆனால் இதில் நான் அந்த ஆண்டர்னை யூஸ் பண்ணல, டைரெக்டாக நான் ஃப்ரேம்லேயே ஃபிட் பண்ணியிருப்பேன். அந்த ஆண்டர்னுவை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம செய்ய போகிற ஹெக்ஸாகாப்டர் ட்ரோனில் நான் பயன்படுத்திக்கிறனால இதில் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் இதில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிளேஸில் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரூ போட்டு நிறுத்தி அதில் நீங்கள் இந்த ஆண்டர்னவை இந்த ஜிபிஎஸ் மாடியூலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பின்னை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், அதை நம்மளுடைய ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒன்று நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர்டில் இருக்க அந்த ஃபார்வேர்டில் ஒரு டைரெக்ஷனில் ஒரு அம்புக்குறி ஒன்று இருக்கும், ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரோ மார்க்கும் அதே சேம் ஜிபிஎஸ் மாடியூல்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இந்த 2 ஏரோ மார்க்கும் மோர் ஓவர் சேம் டைரெக்ஷனில், அதாவது சேமாக இருக்கிற மாதிரி, சேம் லைனில் சேம் டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, வச்சுக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேளை விலகி இருந்தது அப்படின்னா ஜிபிஎஸ்சில் இங்கே ஜிபிஎஸ் மோடு யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணும்போது, உங்களோட ஃப்ளைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அதுவாக ஒரு பிளேஸில் போயிட்டுருக்கும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது 2யும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க அதை நீங்கள் பார்த்துக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், பர்ஃபெக்டாக 2ம் நேராக இருக்கும். இதில் இருக்கிற ஏரோ மார்க்கும் அதில் இருக்கிற ஏரோ மார்க்கும் ஒரே சேம் லைனில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெலிமெட்ரி கனெக்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப பெரிய ஒர்க்கில் இல்லை, ஜஸ்ட் அதே சேம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு டெலிமீட்டருக்கு அதுக்குன்னு ஒரு பின் ஒன்று இருக்கும், TELEன்னு போட்டிருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த பின்னை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்சர்ட் பண்ணும்போது நல்லா பார்த்து டைரெக்ஷன் அதிலேயே கொடுத்துருப்போம், அந்த டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபெயிலியர் ஆயிரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர்லேயோ இல்லை OTG கேபிள் பண்ணி யூஸ் பண்ணி உங்களோட மொபைல்லையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளைட் எங்கே போகுது, இல்லை அப்படின்னா ஆட்டோ ஃப்ளைட் சிஸ்டம்னு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பாத் டைரெக்ஷன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைரெக்ஷனை இதுவாக ட்ராவல் பண்ணி வந்துடும். நாம் என்ன பண்ண தேவையில்லை, கண்ட்ரோல் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை இந்த ட்ரோனில். அதுக்காகவே எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டெலிமெட்ரி அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? ஆட்டோ ஃபைல் சிஸ்டத்துக்கு கம்பல்சரி வேணும். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் டேட்டா, உங்களோட ட்ரோன் எங்கே இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் போயிட்டுருக்கு, இது எல்லாமே பார்க்குறதுக்காக இந்த டெலிமெட்ரி யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய ஃப்ரேம்லேயே ஒரு பிளேஸில் நம்மளுடைய டெலிமெட்ரியை பேஸ்ட் பண்ணிட்டோம். அப்படி பேஸ்ட் பண்ணும்போது ஆண்டனோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்காங்க, அப்போ தான் உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்கும். அதுக்காக நான் மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆண்டனோவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரிசீவரையும் நம்மளுடைய ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே சேம் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி. காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நான் அப்பப்போ ரிமூவ் பண்ணி வேறு ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை இப்போ நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு RC கார் எப்படி மேக் பண்ணுறது, அதுவும் அட்ரினோ யூஸ் பண்ணி ஒரு RC கார் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. அந்த வீடியோவுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாமே மோஸ்ட்லி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அதையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த APM 2.8 ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த PM பவர் மாடியூல் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வர கேபிளை நம்மளோட போர்டில் PM அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கிற ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளக் பாயிண்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிளேஸில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இதை இன்சர்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு நல்லா செக் பண்ணிக்காங்க. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ப்ரெஸ் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பவர் மாடியூலில் நான் கரெக்டாக ஒரு பிளேஸில் கொண்டு போய் பொசிஷனில் இதையும் பேஸ்ட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, இதுவும் ஏதாவது ஒரு மூவ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பவர் சப்ளையில் படும்போது இதுலையும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுங்கிறதுனால இதையும் நான் என்ன பண்ணிடுவேன், பேஸ்ட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், டு யூ நோ ஒன் திங், நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி 400 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இப்போ இருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்க வீடியோ பார்க்குறதில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க. இனிமேல் கொஞ்சம் வீடியோ பார்த்து எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் வீடியோ பார்க்க தான் நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட்டிங்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன், நிறைய திங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டைரி ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு. ஆனால் அது போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னோடய மோட்டிவேஷன். அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மோட்டிவேஷனை வியூஸ் ஆகும், லைக்ஸ் ஆகும், நெகட்டிவ் கமெண்ட்னாலும் பரவாயில்ல, அது சொல்லிடுங்க மறக்காமல், ஓகேங்களா? ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, நீ இதில் தப்பு பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஷோ இட். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுங்க, நான் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரொப்ளர்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரொப்ளர் கனெக்ட் பண்ணுறதுல ப்ரொப்ளர்ஸ் 2 வேரியன்ட் இருக்குது. ஒரு வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிளாக் வைஸ், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நான் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்பர் ஒன்று எழுதியிருக்கும், 10 into 45 ஒரு நம்பர் எழுதியிருக்கும். அந்த நம்பர் ரைட் சைடில் இருந்ததுன்னா அது கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஓகேங்களா? இதை கரெக்டான டைரெக்ஷன் பிட் பண்ணணும், இல்லைன்னா உங்களோடது டேக்கப்பே ஆகாது, அப்படியே நின்று போய் கீழே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஃப்ளிப் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் அதையும் நல்லா பார்த்துக்காங்க, ஓகேவா? அதுக்கான டைரெக்ஷன் டயக்ராமும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இமேஜாக கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகும்போது டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா யாருமே நம்ம வெப்சைட்டை பார்க்குற மாதிரியே தெரியல. நானும் காசுலாம் போட்டு ஒரு 2-3000 செலவு பண்ணி கிரியேட் பண்ணி வச்சேன், யாருமே போய் பார்க்குறதில்ல. நானாக தான் வாரத்தில் ஒரு டைம் போய் விசிட் பண்ணிட்டுருக்கேன், இருக்கா இல்லையா டொமைன் எங்கேனாச்சும் ஓடி வச்சேன்னு. ஸோ மறக்காமல் அதையும் போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ப்ரொப்ளர்ஸை அதில் போய் மவுண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரொப்ளர் மவுண்ட் பண்ணுறதுக்கான டைரெக்ஷன் டயக்ராம் கீழே கொடுத்துருப்பேன், அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்னா நம்மளுடைய ப்ரொப்ளர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொப்ளர்ஸை நல்லா டைட் பண்ணிடுங்க. அதில் ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது ஒரு நீடில் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா என்ன பண்ணிடுறீங்க, டைட் பண்ணிடுறீங்க. டைட் பண்ணல அப்படின்னா ஃப்ளைங் டைமில் அது என்ன பண்ணுன்னா ரிமூவ் ஆகி வெளியில் பறக்க ஆரம்பிச்சிடும். அது சம்டைம்ஸ் என் கையெல்லாம் கட் பண்ணி பிளட்லாம் வர அளவுக்கு கூட பண்ணியிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி கேலிப்ரேட் பண்ணுறது, இது எப்படி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஒர்க்லாம் பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் சடனாக தமிழில் பேசுகிற ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வரைக்கும் கண்டென்ட் எல்லாம் நம்மளோடது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேருந்து வர்றது, ஆனால் ஃபீலிங்ஸ் எப்போவுமே உள்ளத்தில் இருந்து வருது. இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஸோ ஐ ஷேர் இட் ஃப்ரம் மை ஹார்ட். என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு த பர்சன்ஸ் ஹூ ஆர் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது மாதிரியான வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்லையோ இல்லை வேறு யாராவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தேவைப்படலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் அவங்களுக்கோ இல்லை எனக்கோ செய்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்க பாருங்கள். அப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான வீடியோஸ் அவங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா சொன்னால் கூட நான் அதை மேக் பண்ணி வீடியோஸாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கூட அதை சொல்லுங்கள், நான் அதையும் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய சப்போர்ட்டை இதே மாதிரியே தெரிவிங்க. மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கொடுத்துருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதை மறந்துடாதீங்க. See you on next video. Until then, signing out from you. உங்கள்